Loyola Institute of Technology by the Sisters of DMI, Engineers with a Difference. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 3வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்துகிறார். நேரலையில் பார்க்கலாம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 3வது ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திமுக எம்பி கனிமொழி மற்றும் தயாநிதி மாறன், அதேபோல திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள், மூத்த உறுப்பினர்கள் அனைவரும் அவருடைய நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்த இருக்கிறார்கள். காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ராஜ்குமார், களத்தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். முன்னாள் முதல்வர் கருணாநிதியினுடைய 3ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று. அவருடைய நினைவிடத்தில், மெரினாவில் இருக்கக்கூடிய அவருடைய நினைவிடத்தில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்த வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை, நேரடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னதாக பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவிடத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் மற்றும் மூத்த அமைச்சர்கள் மரியாதை செலுத்தி இருக்கிறார்கள். தற்போது நேரடியாக முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவிடத்திற்கு மரியாதை செலுத்துவதற்காக முதல்வர் மு.க.ஸ்டாலின் மற்றும் மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன், K.N. நேரு, ஏவாவேலு உள்ளிட்ட அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இன்று 3ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்படக்கூடிய நிலையில் முதலாவதாக இந்த இடத்தில், அவருடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்தப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த இடத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அவருடைய இடத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் இந்த இடத்தில் மரியாதை செலுத்தி அதற்கு பின்னதாக அறிவாலயம், கோபாலபுரம் முரசொலி அலுவலகம் செல்ல இருக்கிறார். தற்போது மரியாதை செலுத்துவதற்காக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கலைஞர் நினைவிடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சியில தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேதவழி, தற்போது மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனை தவிர்த்து திமுக தரப்பிலிருந்து வேறு என்னென்ன நிகழ்வுகளுக்கு இன்றைய தினம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? ராஜ்குமார், அதாவது 3ஆம் ஆண்டு நினைவு நாள் ஒட்டி இன்றைய தினம் தமிழகம் முழுவதுமே திமுகவினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் 3ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று திமுகவினுடைய தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தற்போது முதலாவது நிகழ்வாக தான் மெரினாவில் இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவிடத்தில் தற்போது முதல்வர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வருகிறார். மூத்த அமைச்சர்களும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இருக்கிறார்கள். நினைவிடத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கருணாநிதி நினைவிடத்தில் முரசொலி பத்திரிகை வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அந்த நினைவிடத்தில் தமிழ் சமுதாய வளர்ச்சிக்கான இன்னும் நிறைவேறாத உங்கள் கனவுகளையும் லட்சியங்களையும் வென்று காட்டுவோம் என்ற வாசகம் இந்த இடத்தில், அவருடைய நினைவிடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நினைவிடம் மலர்களால் முழுவதுமாக அலங்கரிக்கப்பட்டு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் மரியாதை செலுத்துவதற்கு பின்னதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக அண்ணா அறிவாலயம், அதே போன்று கருணாநிதி வாழ்ந்த இல்லமான கோபாலபுரம் மற்றும் CIT காலனி, அதனைத் தொடர்ந்து முரசொலி அலுவலகத்திற்கும் சென்று அவருடைய திருவுருவப் படத்திற்கும் மரியாதை செலுத்த இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் கட்சி சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று தமிழகம் முழுவதுமே மாவட்ட அலுவலகங்களிலும் திமுகவினுடைய நிர்வாகிகள், தொண்டர்களும் வீட்டின் முன்பாக திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் திமுகவினுடைய நிர்வாகிகள் மேற்கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பாக கொரோனா பரவல் காரணமாக கட்டுப்பாடுகளுடன் இதனுடைய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும், மரியாதை செலுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிக்கையின் மூலமாக தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். தற்போது மரியாதை செலுத்தும் நிகழ்வில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? முதலமைச்சர் பங்கேற்றிருப்பதை பார்த்தோம், சில அமைச்சர்கள் தெரிகிறார்கள். மற்றவர்கள் யார் யாரெல்லாம் இதுல பங்கேற்றிருக்காங்க? இந்த நிகழ்வை பொறுத்தவரை திமுகவினுடைய தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் இந்த இடத்தில் தற்போது மரியாதை செலுத்தி வருகிறார். அவருடன் மூத்த அமைச்சர்கள் அனைவருமே இருக்கிறார்கள்.
துரைமுருகன், ஏவா வேலு, பொன்முடி உள்ளிட்ட அமைச்சர்கள், செந்தில் பாலாஜி, பெரிய கருப்பன், KKSSR ராமச்சந்திரன் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் பலரும் இருக்கிறார்கள். அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களும், தயாநிதி மாறன் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த இடத்தில் வந்திருக்கிறார்கள். அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டவர்களும் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். தொடர்ந்து நினைவிடத்தில் மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. இதன் பின்னராக அடுத்தடுத்து கோபாலபுரம், அறிவாலயம், முரசொலி அலுவலகம் செல்ல இருக்கிறார்கள். அந்த இடத்தில் கருணாநிதியினுடைய திருவுருவப்படத்திற்கும் மரியாதை செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் முதல்வர் MK ஸ்டாலின், அமைச்சர்கள் மரியாதை செலுத்தியதற்கு பிறகு பிற கட்சியினுடைய தலைவர்களும் இந்த இடத்தில் மரியாதை செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. வைகோ, திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்களும் நினைவிடத்திற்கு வந்து மரியாதை செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ முதலமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மூத்த அமைச்சர்கள் அப்படின்னு பல்வேறு தரப்பினரும் மரியாதை செலுத்தி வருகிறார்கள். தொடர்ச்சியாக இன்றைய தினம் நினைவு நாள் என்பதன் காரணமாக மக்களும் அங்கே கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதா? அதாவது இந்த இடத்தில் நினைவிடம் பொறுத்தவரை ஏற்கனவே முன்னதாகவே திட்டமிட்டக்கூடிய நிகழ்வை பொறுத்தவரை முதலாவதாக முதல்வர் MK ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள், முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் வருவார்கள் என்று முன்னதாக திட்டமிடப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் கூடுதலான பாதுகாப்பு பணிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். காலை 10 மணி வரை பிற கட்சிகளுடைய தலைவர்கள் நேரடியாக நினைவிடத்திற்கு வந்து மரியாதை செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. அதற்காக முன்கூட்டியே திட்டமிடல் என்பது நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் கொரோனா பரவல் காரணமாகவே ஏற்கனவே நிர்வாகிகளும் தொண்டர்களும் 3ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கும் போது கூட்டம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் பொதுமக்கள் அதிக அளவுக்கு கூடுவதற்கான திட்டமிடல் என்பதை காவல்துறை அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். கூட்டம் இல்லாமல் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துவதற்கான நடவடிக்கையும், கொரோனா பரவலை கட்டுப்படுத்தி அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் நடவடிக்கை எடுப்பதற்கு காவல்துறையினர் இந்த இடத்தில் கூடுதலான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறாங்க. சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிடத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலின், சட்டமன்ற உறுப்பினர்கள், மூத்த அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று அனைவரும் மலர் வைத்து மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். களத்தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார். Loyola Institute of Technology by the Sisters of DMI, Engineers with a Difference.